Hey friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோம்மேட் ஹெர்பல் ஃபேஸ் வாஷ் பவுடர். ஸோ நீங்கள் நிறைய ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, நிறைய டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வாஷ்லாம் மார்க்கெட்டில் வந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஸ்கின் தான் நிறைய டேமேஜ் ஆகுது. ஸோ அதுக்கு பதிலாக இயற்கை முறையிலே நம்ம வீட்டிலே வந்துட்டு நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் பவுடர் வந்து ரெடி பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணலாம். அது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் நம்ம ஃபேஸில் எந்த ப்ராப்ளம்ஸும் வராது, எந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸும் வராது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த பவுடர். இது வந்து ஃபேஸ் வாஷ் பவுடர். இது நான் என்னோடய ஃபேஸ் வாஷ்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ இது டர்மரிக் பவுடர் தான். இதில் வந்து 7 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி அரைச்சி எனக்கு எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க தினமும் யூஸ் பண்ண சொல்லி. அண்ட் இது தினமும் யூஸ் பண்ணனால நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு க்யூர் ஆகிருக்கு. ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா பூலாங்கிழங்கு எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒயிட் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் வசம்பு, ஜாதிக்காய், வெட்டிவேர், ஆவாரம்பூ, அதுக்கப்புறம் பாசிப்பயிறு, க்ரீன் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இங்கிலீஷ் நேம்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி இது எந்த ப்ரொப்போர்ஷனில் போட்டு நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணணும், கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் என் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நான் இன்றைக்கி இது வந்து எப்படி நான் அப்ளை பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி மார்னிங் வந்து நான் டெண்டர் கோகனட் குடித்தேன். ஸோ அது கொஞ்சம் வாட்டர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது வந்து டெண்டர் கோகனட் வாட்டரோடு நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக்காக நம்ம போட போகிறோம். ஸோ வந்துட்டு நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும். அண்ட் அந்த பவுடரோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஒயிட் டர்மரிக். அது பூலாங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒயிட் டர்மரிக்கில் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆன்டிபேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ ஆன்டிபேக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்னாலே மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நம்ம முகத்தில் இருக்க காயங்களோ, ஒரு கை காலில் எந்த இடத்துல காயங்கள் இருந்தாலோ இல்லை கட்ஸ் ஏற்பட்டாலோ நீங்கள் இந்த மஞ்சள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது க்யூர் ஆகும். அதே மாதிரி நம்ம முகத்தில் இருக்கிற ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாத்தையுமே இதை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுவே வந்துட்டு ஃபால் ஆயிரும். ஸோ நம்ம வந்துட்டு போய் த்ரெட்டிங்கோ இல்லை வேக்சிங்கோ பண்ணணும் இல்லை, இது ரெகுலராக யூஸ் பண்ணால் அதுவே ஃபால் ஆயிடும். பட் என்ன அப்படின்னா, இந்த மஞ்சள் மட்டும் தனியாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு எல்லோ ஸ்டெயின் கொடுக்கும் ஃபேஸில். ஸோ நீங்கள் வெளியில் போகிறப்போ மஞ்சள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் பவுடரோடு அதை மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதோட பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும், அண்ட் அந்த ஸ்டெயினும் நம்மளுக்கு கிடைக்காது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன ப்ராடக்ட் பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா கஸ்தூரி மஞ்சள். கஸ்தூரி மஞ்சளை வந்துட்டு வைல்ட் டர்மரிக் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் கஸ்தூரி மஞ்சளில் இல்லாத பெனிஃபிட்ஸே கிடையாது. இதை நார்மலாகவே ஒரு மேஜிக்கல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சீரியஸாகவே நம்ம ஸ்கின்னில் வந்துட்டு நிறைய மிராக்கிள் பண்ணும். அவ்வளோ ஒரு நல்ல ப்ராடக்ட் இந்த கஸ்தூரி மஞ்சள். ஸோ இந்த கஸ்தூரி மஞ்சளை நான் ஏன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மெயினாக என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின் டோனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனையும் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் வந்துட்டு இதை நம்ம ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப யங் லுக்கிங் ஸ்கின் தான் கிடைக்குமே தவிர வயசாகிறத வந்து தடுக்கும். தேர்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா வெட்டிவேர் வந்து ஒரு கிராஸ் டைப். இது ஒரு புல் வகையை சார்ந்தது. இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க் ஸ்பாட்ஸை இது ரெடியூஸ் பண்ணும். மெயினாக அந்த டார்க் ஸ்பாட்ஸ் தான் அதை ஆட் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நம்ம வெளியில் போனோம்னா நம்ம சன்ரைஸ்லேருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் ஃபோர்த் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா வசம்பு வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வீட்டிலேயே வச்சுருப்பாங்க, குழந்தைங்களுக்கு வந்துட்டு கொடுப்பாங்க ஒரு மெடிசனாகவே. நான் வசம்பை வந்து ஏன் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு வெயிலில் போயிட்டு வந்தாலோ இல்லை நிறைய பேருக்கு அலர்ஜி இருக்கும், ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கும். ஸோ ஸ்கின் ரேஷஸ் வரும், அதே மாதிரி இரிட்டேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு வசம்பு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது வராமல் தடுக்கும். அந்த ஸ்கின் ரேஷஸ்க்கெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல க்யூராக இருக்கும். ஸோ அதனால தான் வசம்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா காஞ்சிச்சு. ஸோ இவங்க வாஷ் இட் ஆஃப். ஃபிஃப்த் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா பாசிப்பயிறு. அது க்ரீன் கிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எல்லாரோட கிச்சன்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் இதில் வந்துட்டு ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நேச்சுரலாகவே வந்துட்டு ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அண்ட் இது வந்து தி பெஸ்ட்டு ஸ்க்ரப் பாசிப்பயிறு அப்படிங்கிறது. நம்ம வெளியிலலாம் எங்கேயும் போய் அந்த ஸ்க்ரப் எதுவுமே வாங்க வேணாம், இதுவே நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டு ஸ்க்ரப்பு. ஸோ இது வந்துட்டு தினமும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பிளாக வச்சுக்கும். இப்போ வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு நல்ல காட்டன் பேடில் ஒரு கோகனட் ஆயில் எடுத்துகிட்டு ஃபேஸை க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பாசிப்பயிறு எடுத்து நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணி ஸ்க்ரப் பண்ணி ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு, டர்ட், ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆயிடும். ஃபேஸ் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி இந்த பாசிப்பயிரில் வந்து விட்டமின் ஏ அண்ட் விட்டமின் சி, இது நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இது நேச்சுரலாகவே நம்மளுக்கு ஹெல்த்தி க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கும் இந்த பாசிப்பயிறு. அதே மாதிரி இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இது அதனால தான் மெயினாக இதில் ஆட் பண்ணது.
நெக்ஸ்ட்டு வந்துட்டு நட்மெக்ங்கிறது வந்துட்டு ஜாதிக்காய். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை வச்சு ஸ்கின் லைட்னிங்க்கு பேக்காக வந்து நட்மெக் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதே தான், இந்த நட்மெக்கில் வந்து நேச்சுரலாகவே ஸ்கின் லைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்கிறதுனால நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா லைட்டன் பண்ணும். அதே மாதிரி பெஸ்ட் மாய்ஸ்சரைசிங் ஏஜென்ட்டும் கூட. இந்த லாஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா ஆவாரம்பூ. ஸோ அந்த ஆவாரம்பூவோட பெனிஃபிட்ஸ் என்ன மெயினாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டிஸ்கலரேஷன், அதே மாதிரி பிக்மெண்டேஷன், இந்த நெத்திக்கிட்ட சின் கிட்ட அங்கெல்லாம் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு. அதே மாதிரி பிளெமிஷஸ் இருக்கும் கன்னங்கள் கிட்ட. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு அது சரி பண்ணும். அதனால தான் ஆவாரம்பூ இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 7 ப்ராடக்ட்ஸ்க்குமே வந்து தனித்தனியாகவே இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு பவுடராக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது இந்நேரம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். என்னோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த எல்லோ கலர் டீத் தெரியும். ஸோ அது வந்துட்டு அந்த பூலாங்கிழங்கோட இதுதான் ஆட் பண்ணதுனால தான் அந்த லைட் எல்லோ தெரியுது. அது வந்துட்டு இந்த மாதிரி லைட் எல்லோ தெரிய வேண்டாம், எங்களுக்கு எல்லோ கலர் ஸ்டெயினே இருக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ரீன் கிராமோட மிக்ஸ் பண்ணியோ இல்லை வந்துட்டு கடலை மாவோட மிக்ஸ் பண்ணியோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அந்த பேக்கு. ஸோ இது நீங்கள் வந்துட்டு ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் வாஷே தேவையில்லை, இதுவே போதும். இதுலேயே வந்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸும் இந்த ஒரு பவுடரே வந்து க்யூர் பண்ணிடும். ஸோ எந்த ஃபேஷியலுக்கு போக வேணாம், எந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்க வேணாம், எந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ண வேணாம். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டுமே தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜஸ்ட் 1 வீக்லாம் யூஸ் பண்ணால் தெரியாது, ஒரு 6 to 8 months நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், இதை வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.